1111 ஏன் எல்லாருமே இந்த நம்பர்ல அப்சஸ்டா இருக்கிறாங்க? நிறைய பேர் ஸ்டோரி அப்லோட் பண்றாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அப்படி இந்த நம்பர்ல என்னதான் இருக்கு? இது யூனிவர்ஸோட ஏதாவது சைனா? இதை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். த சீக்ரெட் அப்படின்ற ஒரு புக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் பத்தின ஐடியாஸ் பாப்புலரைஸ் ஆச்சு. அந்த புக் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃப்ரீக்வன்சி இந்த யூனிவர்ஸோட அலைன் ஆச்சு அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு சயின்ஸை சென்ட் பண்ணுது அப்படின்னா, நீங்க உங்க லைஃப்ல பேட்டர்ன்ஸை பார்ப்பீங்க. பேட்டர்ன் சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரோட்ல போகும்போது உங்க கண்ணுக்கு சுத்தி இருக்கிற ராயல் என்ஃபீல்டு பைக்ஸா ஹைலைட்டா தெரியும். இல்ல உங்க கிரஷோட நேம் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கொஞ்ச நாளைக்கு உங்க காதுல அந்த நேம் தான் விழுந்துகிட்டே இருக்கும். இதை முதல்ல யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னு தெரியல, ஆனா இந்த பேட்டர்னை பார்க்கும் போது இந்த 1111 அப்படின்றது பர்ஃபெக்டா சிமெட்ரிக்கலா பேலன்ஸ்டா இருக்கு. நம்ம ஹியூமன் மைண்டுக்கு ரேண்டம்னஸோட மீனிங்ஃபுல்னஸ் தான் ரொம்ப பிடிக்கும். உங்க கிளாக்ல 9:46ன்னு பார்த்தா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறது இல்ல, 10:59ன்னு பார்த்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறது இல்ல. ஆனா 1111ன்னு பார்த்தா சம்திங் ஏதோ ஸ்பெஷலா இருக்கு. ஒரு பேட்டர்ன் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இந்த புக் சொன்ன மாதிரி இந்த பேட்டர்ன், இந்த சிங்க்ரோனைசேஷன், இந்த கோஇன்சிடென்ஸ், இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு வர ரெடியா இருக்கும் போது உங்க கண்ணுக்கு தெரியும்னு சொன்னதால மக்கள் இது மேல ரொம்ப அப்சஸ்ட் ஆயிட்டாங்க. இதை ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால தான் சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணும்போது ரேண்டமா கிளாக் பார்க்கும்போது இந்த நம்பர் எங்கேயாவது கண்ணில் பட்டா ஸ்டோரி போட்டாங்க. இது மித்தா ஃபேக்டான்றதுக்குள்ள நான் போக விரும்பல. ஒரு விஷயம் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னா, உங்களால பாசிட்டிவா இருக்க முடியுதுன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனை பிலீவ் பண்ண முடியுதுன்னா, இதுல எந்த தப்பும் இல்லை. நீங்க பேட்டர்ன்ஸை பாக்குறீங்கன்னு நம்புறீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்க. பட் அதை சுத்தி இருக்கிற மித்ஸ் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம நீங்க பாத்துக்கணும். லைக் இது வந்து ஒரு யூனிவர்ஸோட போர்ட்டல், கரெக்டா 1111க்கு அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அப்படின்றதுலாம் நம்ப வேண்டாம். அதுக்கு எந்த சயின்டிபிக் ப்ரூஃபுமே இல்லை. இது ஃபேமஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு கைஸ். நியூமராலஜில இந்த 11 அப்படின்ற நம்பரை மாஸ்டர் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் நம்பருக்கு இன்ட்யூஷன், இன்சைட்ஸ் அப்படின்னு மீனிங். அதாவது உங்க உள்ளுணர்வை லிசன் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த 1111 பார்க்கும் போது நமக்கு யூனிவர்ஸ் நம்மளுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை லிசன் பண்ண சொல்லுது அப்படின்றது பீப்புள் ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துக்கிட்டாங்க. 11 அப்படின்ற விஷயங்களை சுத்தி நிறைய இம்பார்ட்டன்டான விஷயமும் நம்ம யூனிவர்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்ரி 11 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தலைகீழ மாறும். நம்ம இந்த எர்த்ல 11 டிகிரிஸ் லேட்டிடியூட்ல தான் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் எதுவும் கனெக்ஷன் இருக்கும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு 1111க்கு வந்து சேர்ந்ததுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அந்த பேட்டர்ன்ஸை பத்தி சொல்லியிருந்தேன்ல, உங்க லைஃப்ல நீங்க எதை வேணா அச்சீவ் பண்றதுக்கு ஜஸ்ட் பேட்டர்ன்ஸை ரிப்பீட் பண்ண தெரிஞ்சா போதும். அதை பத்தி ஒரு வீடியோ வேணும்னா பேட்டர்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதை பத்தி போடுறேன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணலன்னா என் வீடியோ பார்க்கறதுக்கு தான் கடைசியா இருக்கும். யூனிவர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், இதோட சீக்ரெட்ஸ்லாம் ஈஸியா புரியுற மாதிரி பிரேக் டவுன் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி எனக்கு ஒரு ஃபாலோ தட்டிட்டு போங்க.